ஸோ அடுத்து என்ன அப்படின்னா சர்க்குலர் பார்க்க போகிறோம். சேம் 3வது யூனிட்டோட சர்க்குலர் லூப் பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்குலர் லூப்புன்னு கேட்பாங்க. ஸோ சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. சர்க்குலருந்து ஹைட் எடுங்க h, இதிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுங்க சர்க்கிள்லேருந்து, இது ரெண்டையும் சேர்த்து விடுங்க. இந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோ, இந்த ஹைபாட் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் h 6 ரோ, இதை கரெக்டாக குறிச்சிக்கோங்க. ஓகே, சேம் பயோசர்வட்லாம் எழுதுங்க. dh = IDL sin theta divided by 4/r². ஸோ இந்த சைன் தீட்டா என்ன நம்ம எழுதணும், இதுதான் தீட்டா. எடுத்தோடனே நம்ம அந்த சைன் தீட்டா தான் எழுதணும். ஸோ சைன் தீட்டா வந்து என்னதுன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ரோ டிவைடட் பை 6. 6 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா √ρ² + h². ஏன்னா ஹைபாட்னஸ்ன்றது இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் போட்டோம்னா அதான் ஹைபாட்னஸ். ஸோ இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ சேம் இதே டிஹெச்சில் சைன் தீட்டாக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சதை போட்டுக்கோங்க. ரோ டிவைடட் பை √ρ² + h². கீழே r² இருந்தது இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சதை போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது என்ன ஆகிடும், ஐடிஎல் ரோ, இந்த இதுவும் கீழே வரும். ஸோ கீழே வரும்போது எல்லாம் சேர்த்து 3/2 ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்து நான் அந்த டிஹெச்சை ஹச் ஆக்கணும். ஸோ டிஹெச்சை ஹச் ஆக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். ஸோ டிஹெச்சை ஹச் ஆக்கணும்னா இன்டகிரேஷன் போடணும். ஸோ ஹச்சுக்கு இன்டகிரேஷன் போட்டு ஐடிஎல் ரோ டிவைடட் பை 4/ρ² + h², 3/2. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் வெளியே எடுத்துடுறேன். ஐ ரோவு 4π ρ² + h², 3/2. இன்டகிரல் ஆஃப் டிஎல் மட்டும் இருக்குது. இந்த இன்டகிரல் ஆஃப் டிஎல்ன்றது ஏரி லென்த்து. ஸோ டிஃப்ரென்ஷியல் லென்த்து 2π ரோ. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா போட்டிருக்கேன் 2πr. ஆருக்கு பதிலாக ரோ எடுத்துரும். நம்மளோட ரேடியஸ் வந்து என்னது, ரோ இங்கே, அதனால் 2π ரோ அப்படின்னு போட்டிருக்கேன். இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஐ ரோ 2π ரோ டிவைடட் பை 4π ρ² + h² ஹோல் ஆஃப் 3/2. அவடமே பை கேன்சல் ஆகிடும், 4ல் 2 இருக்கும். ஸோ ஐ ρ² டிவைடட் பை ρ² + h² the whole of 3/2. இவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சதுப்பா. இது மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். சப்போஸ் இன்னும் நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா h 0வாக இருக்குன்னா என்ன கண்டிஷன் மட்டும் எழுதுங்க. h 0வாக இருந்துச்சுன்னா ஐ ρ² டிவைடட் பை 2, பை கேன்சல் ஆகிருக்கும், ρ² மட்டும் இருக்கும், h இருக்காது. இதில் இந்த 2 கேன்சல் ஆகிரும், ρ³ இருக்கும், அதனால் மேலே உள்ள ρ² போயிடும். ஸோ I/2 ரோ. இவ்வளோதான்ப்பா. இது சர்க்கிளோட டெரிவேஷன். சரிங்களா? ஸோ 3 டெரிவேஷன் யூனிட் 3க்கு அனுப்பிச்சிருக்கேன். கோஆக்சியல் கேபிள் முதல்ல, ரெண்டாவது லைனு, இது சர்க்கிள். இது 3ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க.